ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 369 அப்படிங்கிற எண் வாழ்க்கையை புரட்டி போடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்மக்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற பல நேயர்கள் தொலைபேசி வழியாக கேட்ட ஒரு கேள்வி. அண்மை காலமாக பார்த்திங்கன்னா 369ங்கிற எண்களை பயன்படுத்துங்க, அதுக்குரிய உலோகங்களை பயன்படுத்துங்க, ஸ்டோனை பயன்படுத்துங்க, அதுக்குரிய கோயில்களை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக நிறைய ஜோதிடர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சார், இதை பற்றி உங்களோட விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து குறைந்தபட்சம் ஒரு 10 பாயிண்ட் அல்லது ஒரு 15 பாயிண்ட் விளக்கத்தை பார்க்குற ஜோதிடர்கள் சொல்லணும். அப்போ தான் நல்ல ஜோதிடர்னு அர்த்தம். அதாவது லாஜிக்காக சொல்லணும். இந்தந்த கிரகங்கள், இந்தந்த பார்வை, சேர்க்கை, இந்த லக்னம், இந்த அடிப்படையில் இங்கே இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி டாக்டர் பார்த்து சிம்டம்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லணும். இது ஜோதிடம். அதையும் தாண்டி நெருக்கடியான காலகட்டங்கள் வரும்போதும் ஒரு சிக்கல்களை சந்திக்கும் போதும் இல்லைங்க கொஞ்ச நாள் கழித்து சரியாயிடும்னு சொல்லிட்டு மனநிறைவுக்காக சில கோயில்கள் அனுப்புவாங்க. கிரகங்களோட தாக்கம் உள்ள சில பொருட்களை பயன்படுத்துறது, பிரேக் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் இயல்பு. இதுதான் ஒரு நல்ல ஜோதிடர் தன்னை நம்பி வர்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய உண்மையான வழி. இதுதான். இதை தவிர பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க. கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரும்பாங்க. இது உண்மையிலே யாருக்குமே அதிர்ஷ்டம் வராது. இந்த கருங்காலி மாலையை கூட பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுற நோக்கத்தோடு பண்ணால் கூட பரவாயில்ல. இதை 108 நாள் பூஜையில் வச்சு பயன்படுத்தப்பட்டது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரரும் இந்த மாதிரி ஒரு ஜோதிட யூடியூப் நடத்துகிறவரும் சேர்ந்து ஏகப்பட்டது சம்பாரித்து ஒரு கட்டத்தில் 2 பேருமே ஒருத்தர் மோதலில் பிரிஞ்சுக்கிட்ட சூழல்லாம் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குபேரன் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல குபேரன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லிட்டு அது ஒரு காலகட்டத்தில் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மகாலட்சுமி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் ஓடும். வீட்டில் டிவி ரிமோட் எந்த இடத்துல வச்சுட்டோன்னு மறந்துட்டு கண்டுபிடிச்சி தர முடியாத ஜோதிடர்கள் குபேரனையும் மகாலட்சுமியையும் இந்த மாதிரி பல விஷயங்களையும் கண்டுபிடிச்சி தராங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை நம்ம ஜோதிடத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களும் அல்ல. ஜோதிட ரீதியாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் சாத்தியங்கிறத தெளிவுபடுத்துகிற வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 369ஆம் எண் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 369 அப்படிங்கிற எண்ணில் பார்த்திங்கன்னா 3ங்கிறது குருவை குறிக்கக்கூடிய எண், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடிய எண், 9ங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு எண். இது ஒன்றும் இல்லை, 3ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 9 வரும். 9ஐயும் 9ல் 3 கழிச்சா 6 வரும். எப்படி கூட்டினாலும் 9 வருங்கிறதுனால இந்த 369 அப்படிங்கிற ஒரு நம்பரை இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண், தேவதை எண். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இதை உலகம் முழுக்க சில இடங்களில் பேசப்பட்டு அதுக்கப்புறம் மறக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த 369 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன மேம்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ குருவை குறிக்கக்கூடியதுக்கு தங்கம், சுக்கிரனை குறிக்கக்கூடியதற்கு வெள்ளி, செவ்வாயை குறிக்கக்கூடியதற்கு தாமிரம், இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் செஞ்சு அதில் சாப்பிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தன்னால் வரும் அப்படின்னாங்க. அப்படி இல்லையா, இது 3ஐயும் கலந்து, அதாவது செம்பையும் வெள்ளியையும் பெருசாக எடுத்துக்கலாம், தங்கத்தை பேருக்கு லேசாக கலந்து அதில் தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த பாத்திரம், இந்த பொருள்கள்லாம் டெவலப் ஆகி சேல்ஸுக்கு வந்துச்சு. அடுத்தது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய கோயில்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கடகத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன உரிய கோயில், எங்கே போகணுங்கிறத சொல்லி அந்த இடத்துக்கு போக சொல்கிறது. அடுத்தது சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரனுக்குரிய கோயில்களை அந்த இடத்துக்கு போக சொல்கிறது. 3வது செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக சொல்ல வேண்டியது. அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல வேண்டியவர்கள் இந்த பலன் சொல்ல முடியாத தப்பிப்பவர்களும் பலன் சொல்வதிலேருந்து தப்பிப்பவர்களும் செய்யக்கூடிய வேலை தான் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை போடுறது, மகாலட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுக்கறது, குபேரனை கண்டுபிடிச்சி கொடுக்கறது. அந்த வகையில் இந்த 369ங்கிற ஒரு நம்பரை ஆப்ரேட் பண்ணுறது எப்படி உங்கள் ஜாதகத்தில்னு சொல்கிறது. இது எப்படின்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் கண்டுபிடிச்சி தரேன்னு உங்களை கூப்பிட்டா தான் இது வியாபார நோக்கம். இவங்கெல்லாம் செய்கிறது என்னங்கிறத சொல்லிட்டா நீங்களே பார்த்துக்கலாம் இல்லையா. கண்டிப்பாக உங்களால் பண்ணவே முடியாது. உங்களுடைய ஜாதக அமைப்பு, உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு, அதாவது
கெப்பாசிட்டி அப்படிங்கிறாங்கல்ல, எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு அதுதான் கெப்பாசிட்டிங்கிற தீர்மானிக்கிறது வந்து ஜாதகத்தை பார்த்து லேசாக கண்டுபிடிக்கலாம். அதையும் தாண்டி வந்து ஓவர் நைட்டில் வந்து கோடீஸ்வரன் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியமே கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குருவும் லக்கணத்தை பார்க்கும், சுக்கிரனும் லக்கணத்தை பார்க்கும், செவ்வாயும் லக்கணத்தை பார்க்குது. அதாவது வந்து நீங்கள் சொல்கிற 3, 6, 9ங்கிற 3 கிரகங்களுமே லக்கணத்தை பார்க்குது. அப்பேற்பட்ட ஜாதகராலே பெரிய அளவுக்கு முன்னுக்கு வர முடியல. ஒன்று, எல்லாருடைய ஜாதகத்துலேயும் குரு இருக்கும், சுக்கிரன் இருக்கும், செவ்வாய் இருக்கும். கண்டிப்பாக 9 கிரகம் இருக்குமா இல்லாதா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ 9 கிரகங்களில் வச்சு இந்த 3 கிரகங்களை மட்டும் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இது எந்த வகையில் வந்து பலனை கொடுக்குங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஒரு மிதுன லக்கணம்னு எடுத்துக்கோங்களேன். மிதுன லக்கணத்துக்கு செவ்வாயும் கிட்டத்தட்ட நல்ல விஷயத்தை கொடுக்காது, குருவும் நல்ல பலனை கொடுக்காதுங்கும்போது அதே மாதிரி கன்னியா லக்கணத்துக்கும் இது பொருந்தும். இவர்களுக்கு வந்து இந்த 3 கிரகங்களையும் ஜாதகத்தை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களையும் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. முதல்ல இவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குற ரூட்டு சரிதானாங்கிறது அடுத்த கட்டம். அதாவது இது எப்படின்னா, மக்கள் வந்து பேராசைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, உழைக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி எதை செஞ்சால் ஒரே நாளில் முன்னுக்கு வந்துடலாம், எதை செஞ்சால் சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகலாங்கும்போது அவர்களுக்கு ஈஸியாக இருக்கிறது இந்த மாதிரி கருங்காலி மாலையில் ஆரம்பித்து குபேரனை கண்டுபிடிக்கிற இடம் வரைக்கும் மகாலட்சுமி கண்டுபிடிக்கிறது. இதில் ஒன்று தான் வந்து 3, 6, 9 எண்களில் சில அபூர்வ சக்திகள் இருக்குங்கிறது உண்மைதான். அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. 3ங்கிறது உலகம் முழுக்களும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்மீகத்தை தரக்கூடிய ஒரு எண். ஏன்னா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்லுவோம், தியானம், ஆன்மீகம், ஆன்மீக நூல்களை வந்து படித்தல், நீதிகளை போதித்தல், இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 3ஆம் எண்ணோட ஆதிக்கம் வந்து இயல்பாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சிகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த சுக்கிரனை வந்து தீர்மானிக்கக்கூடிய எண் வந்து 6. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து உங்கள் லக்கணத்துக்கு பகை இல்லாமல் இருந்து சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்ததுன்னா சுக்கிரனால் நீங்கள் பெறக்கூடிய, அடையக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்கிறது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வீரியம், தைரியம், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்நோக்கிறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குது இல்லையா? அதை தாங்கக்கூடிய சக்தி, அதை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். அப்போ இந்த 3 கிரகத்தை வலுப்படுத்தினா மட்டும் போதுமா? புத்திசாலித்தனம்னு ஒன்று வேணும்ல, அதுக்கு புதனை வலுப்படுத்தி தானே ஆகணும். எல்லாத்துக்கும் தலைமை இருக்கிற பண்பு வேணும்ல, அப்போ சூரியனை வலுப்படுத்தி தானே ஆகணும். இப்படியெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை தனித்தனியாக பிரித்து போக முடியாது. ஜோதிடர்களை பொறுத்தவரையில் ஒரு சீசனில் ஒரு கான்செப்டை சொல்லி அவர்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களை ஈர்த்து அதன் மூலம் வந்து பணத்தை சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தை தவிர, நான் இன்னும் கூட ஓப்பனாக சொல்லலாம், இது ஒரு சதுரங்க வேட்டை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏற்கனவே குபேரனை எத்தனை பேருக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்கான்னு ஒரு கணக்கு போக்கணும். அடுத்தது பாருங்கள், மகாலட்சுமி இருக்கிற இடத்த மகாலட்சுமி போய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, மகாலட்சுமி கொடுக்குற செல்வங்களை எல்லாம் எத்தனை பேர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு முகவரியை கொடுத்து வரைபடங்கள்லாம் வரைஞ்சி கொடுத்து உங்களை கண்டுபிடிச்சி அனுப்பின ஜோசியர் யாருங்கிறத 2வது சொல்லுங்கள். அதே போல் கருங்காலி மாலை எத்தனை பேர் போட்டிருக்கீங்களே, எத்தனை பேர் கருங்காலி மாலையை போட்டு சாதாரண நிலையிலேருந்து சாதனை படித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிங்கன்னு சொல்லுங்கள். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி 369வது எண்ணை பயன்படுத்துறது, அதுக்குரிய கிரகங்களை ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்குரிய கோயில்களை போகிறது, அதற்குரிய வந்து உலோகங்களையும் ரத்தின கற்களையும் பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் மேம்படுறது, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு, அதாவது உழைக்காமல் முன்னுக்கு வரணும். உழைக்காமல் முன்னுக்கு வரணுன்னா என்ன பண்ண முடியும்? வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிர்ஷ்டங்கிறது 1000ல் ஒருத்தவங்களுக்கு, லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு வரும். அது எல்லாருக்கும் வரவே வராது. அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்க்கையை ஓட்டுறவர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரவும் முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் உழைப்பு தான் வந்து உயர்வுக்கு வழிவகுக்கும். முடிஞ்ச வரைக்கும் உழைங்க. உங்களோட உழைப்பையும் உங்களோட உழைப்பு திறனையும் பார்த்து இயற்கை உங்களுக்கு நல்ல பரிசு கொடுக்கும். கடவுள் உங்களை போற்றுவார். ஏன்னா சனி பகவானோட ஆசி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். சனி பகவான் வந்து உழைப்புக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பார், உண்மைக்கு மரியாதை கொடுப்பார். அது இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். வழக்கம் போல் ஜோதிடர்களோட சதுரங்க வேட்டைக்கு இரையாகாமல் முயற்சி திருவினையாக்கும், அப்படி இல்லையா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.